வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு கட்டி கொடுத்துருக்கிற ஒரு புது முயற்சியான இல்லமற்றோருக்கான அல்லது யாசகம் கேட்போருக்கான ஒரு இரவு நேர காப்பகம் வந்து திறந்துக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு செய்தியாக வந்துச்சு, அதை ஓப்பன் பண்ணிட்டாங்க. அது என்னவா இருக்குது, எப்படி இருக்குது, அது எப்படி செயல்படுது, அது என்னென்ன வச்சுருக்கிறாங்க அவங்க, அதில் உள்ள சந்தேகங்கள் நிறைய நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதை பற்றி பார்க்கலாம், என்ன இதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு சும்மா கிளம்பி வந்தேன். அதுக்கான வீடியோ தான் இது. வாங்க, கேட்டிருக்கிறேன், உள்ளே போய் என்ன எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு அங்கே உள்ள ஒரு நபர்கிட்ட வந்து எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பேசலாம். உள்ளே வந்தீங்கன்னா பெட் இருக்குது, அதாவது டபுள் காட் இருக்குது. அந்த கீழே மேலே இருக்கு இல்லைங்களா, அப்பரு லோயர் அந்த மாதிரி பெட் இருக்குது. அதை விட்டுட்டு 80 பேருக்கு தங்குற மாதிரியான ஒரு செட்டப்ஸ் இருக்குது. ஃபுல்லாகவே அதான் கொடுத்துருக்குறாங்க. நீட்டாக இருக்குது. மேலே ஃபேன் போட்டிருக்காங்க, லைட்டு வசதிகள். கீழே வந்து மார்பிள்ஸு இதெல்லாம் போட்டு செட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து நம்ம இதை பார்த்துக்கிட்டே அப்படியே நம்ம வாங்க தம்பி, வாங்க. உங்கள் பேர்? சஞ்சீவ். இந்த பக்கம் வாங்க. உங்கள் பேர்? சஞ்சீவ்குமார். ஆக்சுவலாக இங்கே எத்தனை பேர் தங்கியிருக்கிறாங்க, யாரெல்லாம் தங்கியிருக்கிறாங்க? இங்கே இப்போதைக்கு 75ல இருந்து 80 பேர் தங்கியிருக்காங்க. இது வந்து நரிக்குற ஒரு சமுதாய மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஹோம் தான் இது. அதாவது இப்ப அவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பீச்ல நம்ம நிறைய பார்த்துருக்கோம்ல, இந்த ஊசி மணி பாசி மணி, இந்த டேட்டோ குத்துறவங்க, அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப நம்ம வந்து பார்க்கும்போது அவங்க பிசினஸ் பண்றாங்க அப்படின்னு தான் நமக்கு தோணும். இவங்க நைட் எங்க இருக்காங்க, இவங்களுக்கு உணவுலாம் எப்படி கிடைக்குது அப்படின்லாம் நம்ம யோசிச்சு வந்துக்க மாட்டோம். அப்படி ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணி இப்படி நைட் டைம்ல பிளாட்ஃபார்ம்ல படுத்துக்கிறாங்க, சாப்பாடு அதிகமா அவங்களுக்கு கிடைக்க மாட்டேது அப்படின்னு அந்த ஒரு அவங்க நம்ம சொசைட்டில டெவலப்மெண்ட் அடையணும் அப்படின்ட்டு அந்த ஒரு நோக்கத்துல அவங்களுக்குன்னு தனியா உருவாக்கப்பட்ட ஹோம் தான் இது. ஸோ வந்து அவங்க வந்து இங்க அந்த நரிக்குறவர்கள் மக்கள் வந்து தங்கியிருக்கிறாங்க. ஆமா. எத்தனை பேர் தங்கியிருக்காங்க? 75ல இருந்து ஒரு 80 பேர் இருக்காங்க. ஓகே. சாப்பாடெல்லாம் அவங்களுக்கு? சாப்பாடெல்லாம் 3 வேளையும் அவங்களுக்கு ஃப்ரீ. அவங்க இப்ப பிசினஸ் வெளி டைம் போறதுனால ஒரு வேளை மதியானம் மட்டும் இல்ல, அது அவங்களே தான் ரெஃபர் பண்ணி கேட்டாங்க. இந்த மாதிரி மதியானம் எங்களால வர முடியல, அதனால நாங்க மதியானம் வெளியே சாப்பிட்டுக்கிறோம், எங்களுக்கு காலையிலயும் நைட்டு மட்டும் கொடுங்க அப்படின்னு. அது ஓபன் பண்ணதுல இருந்து இப்ப 2 நாளா தான் கட் ஆயிருக்கு. அதுவும் அது வரைக்கும் 3 வேளையும் சாப்பாடு அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தோம். அவங்களுக்கு தேவையான அந்த கட்டில், டபுள் காட் கெட்டு, அதுவும் ஃபேமிலியா இருக்கு, அது கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு ஹைஜீனிக் கிட் இருக்கும். லஞ்சு ஹைஜீன் கிட்டுன்னா அவங்களுக்கு ஒரு பெட்டு, பாய், தலைவாணி, போர்வை அதுல இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, வேஷ்டி இருக்கும், சாரி இருக்கும், சட்டை ஒன்று இருக்கும். பிளஸ் அந்த துணி துவைக்கிற சோப்பு, ஷாம்பு, அப்புறமேட்டுக்கு பேஸ்ட், ப்ரஷ், இது எல்லாமே இருக்கும். லஞ்ச் கிட் ஒன்று கொடுத்துருவோம். 3 அடுக்கு கேரியர் டிஃபன் பாக்ஸ் அவங்க எடுத்துட்டு போயிடலாம். இல்ல வாட்டர் பாட்டில் ஒன்று, இதெல்லாம் எல்லாமே வந்துட்டு இருக்கும். இப்ப குழந்தைங்கலாம் எப்படி, குழந்தைங்க வருவாங்களா? இப்ப யாரு இங்க தங்கலாம்? இப்ப யாசகம் கேட்கறவங்க இருக்கிறாங்க, நீங்க சொல்ற மாதிரி. இப்ப வேணா பிசினஸ் பண்றவங்களும் இங்க அதிகமா இருக்கிறாங்க. யாசகம் கேட்கறவங்க தங்குறாங்களா, பிசினஸ் பீப்புள்ஸ் தங்குறாங்களா? பிசினஸ் பீப்புள்ஸ் தான் தங்குறாங்க. அப்படிங்களா? யாசகம் கேக்குறாங்க அந்த மாதிரி. இவங்க எல்லாருமே நீங்க எப்படி வர்றது இல்லையா? அவங்க இல்ல அவங்க வரது இல்ல. இவங்க பாத்தீங்கன்னா அந்த நரிக்குறவர்கள் யாசகம்னு அதிகமா அவங்க இருக்க மாட்டாங்க. நார்மல் பீப்புள்ஸ் தான் அவங்க யாசகம் இருப்பாங்க. இப்ப இவங்கள மாதிரி இவங்க எல்லாம் ஏதோ ஒரு ஊசி மணி சின்னதா இருந்தாலும் அதை வச்சு அவங்க பிசினஸ் பண்ற அந்த தாட்ல தான் இருப்பாங்க. மத்தபடி அந்த பலூன் கிடைச்சாலும் சரி, அந்த பலூன் அவங்க வித்து அப்படிதான் அது பிசினஸ் தான் பண்ணுவாங்க. மேக்சிமம் இங்க இருக்கிற எல்லாருமே பிசினஸ் தான். பாதி பேர் டேட்டோ குத்துறாங்க, பாதி பேர் அந்த ஊசி மணி, பாசி மணி, அந்த மாதிரி எல்லாம் பிசினஸ் பண்றவங்க மட்டும்தான் இங்க இருக்காங்க. இங்க இருக்கிற கொள்ளளவு வந்து 80 பேர் 75 பேர் சொல்றீங்களா? அது 10 இல்ல நிறைய பேர் வராங்களா, இல்ல எதுவும் கிளம்சி ஆகி நிறைய பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது பஞ்சாயத்து இருக்குதா? இப்போதைக்கு இருக்கிறவங்களுக்கு இது கரெக்டா இருக்கு. இதுக்கப்புறமேட்டுக்கு வரவங்களுக்கு இங்க இல்ல, அதனால இன்னொரு இடத்துல வராங்க. நீடு இருக்குது. ஆமா, நீடு இருக்கு. இது எப்படி மண்டலம் உங்களுக்கு தெரியும்? அது மண்டலம் வரையா திறந்துருக்காங்களா, இல்ல எதுவும் திறக்க போறாங்களா, எப்படி? அது அந்த மாதிரி மண்டலமா இனிமே ஓபன் பண்ண போறாங்க. மாடல் மாதிரி இது வந்து ஒரு சாம்பிள். இந்த மாதிரி மக்களுக்கு ஓபன் பண்ணா அவங்க வருவாங்களா, தங்குவாங்களா, தங்குற இடத்த அவங்க வீடு மாதிரி பாத்துக்குவாங்களா, ஹைஜீன் நம்ம ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாங்களா, இங்க இருக்கிறதுக்கு ரூல்ஸ் எல்லாம் வீடு மாதிரி பாத்துக்கணும். அட்வைஸ் பண்றீங்களா? அட்வைஸ் எல்லாம் பண்றோம். இப்ப கேர் டேக்கர் நாங்க தனியா போட்டிருக்கோம், இது மெயின்டைன் பண்றது, சுத்தம் பண்றது அப்படின்னு. அது இல்லாம இவங்களையும் காலைல எழுந்திரிச்சாங்கன்னா கட்டில எல்லாம் நீட்டா வைங்க, பெட்டை மடிச்சு வைங்க, தினமும் குளிங்க, ட்ரெஸ் எல்லாம் அப்பயே வாஷ் பண்ணி காய போடுங்க. வாஷ் பண்றதுக்கும் தனியா இடம் இருக்கு. பாத்ரூம், ஜென்ஸ் டாய்லெட், மென்ஸ் டாய்லெட், லேடிஸ் டாய்லெட்னு தனித்தனியா இருக்கு. எல்லாத்துக்குமே தனித்தனி தான். இவங்களுக்கு ஆரோ வாட்டர், பெண்களுக்கு தேவையான சானிட்டரி நாப்கின் மிஷின் வாங்கி போட்டிருக்கோம். எல்லா ஃபெசிலிட்டியும், ஃபீடிங் ரூம்னு தனியா இருக்கு. அவங்களுக்கான அவங்க தேவையான எல்லா அவங்களுக்கு என்னென்ன பேசிக் நீட்ஸ் எல்லாம் இருக்கோ அதுவும் இல்லாம அது மேலேயும் பார்த்துட்டு பண்ணிட்டு தான் இருக்கும். இன்னுமே வந்துட்டு இருக்கு. இப்ப குழந்தைங்க எல்லாம் பார்ட் டைமா வந்திருந்தாங்க ஸ்கூல் லீவுக்கு.
இப்ப வந்து பேரா ஜோடியா இருக்கிறாங்களா இல்ல ஆண்கள் பெண்கள் தனித்தனியா இருக்கிறாங்களா? எப்படி இது? ஜோடியா தான், ஃபேமிலி மெம்பர்ஸ். ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. அப்ப அவங்க குழந்தைகள் எப்படி? இந்த 2 கட்டில் ஒரு ஃபேமிலி. அதே மாதிரி இந்த ஸ்கிரீன் போட்டு வச்சிருக்கோம்ல, 4 கட்டில் ஒரு ஃபேமிலியா? ஒரு ஃபேமிலி. அந்த மாதிரி அப்பா அம்மா பசங்க 2 பேரும் மேல, அந்த மாதிரி அந்த செட்டப்ல தான் வச்சிருக்கோம். ஒரு ஸ்கிரீன் போட்டது ஒரு ஃபேமிலி, ஒரு ஸ்கிரீன் போட்டது ஒரு ஃபேமிலி, அந்த மாதிரி தான். ஓகே. இப்போ ஃபீடிங் இதெல்லாம் இருக்குது? இருக்கு, தனியா ரூம் இருக்கு. இப்போ இந்த ஸ்கிரீன் இப்பதான் செட் பண்ணோம். அதனால அந்த ரூம் அவங்க ட்ரெஸ்ஸிங் ரூம், ஃபீடிங் ரூமால யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல இண்டிவிஜுவலா அவங்க பர்சனல், இது அவங்க பிரைவேசியாவும் இருக்கும். இந்த ஸ்கிரீன் அந்த போட்டது அதுவும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பாடு வந்து 3 வேளையும் கொடுத்துறாங்க. ஓகே. பாத்ரூம் தனித்தனியா இருக்குது? தனித்தனியா இருக்கு. ஓகே. இல்ல இப்ப ஃபேமிலியா இருக்காங்கன்னு சொன்னீங்க. இப்ப அவங்க பேரண்ட்ஸ் இருப்பாங்க. இப்ப குழந்தைகள் எப்படி அவங்களே இங்க இருக்கிறாங்களா விளையாடுறதுக்கு? அவங்க நசபுசான்னு இருப்பாங்க. அவங்களோட சவுண்ட் எல்லாம் எப்படி சமாளிக்கிறாங்க? அவங்க சவுண்ட்ஸ் இருக்குதா? குழந்தைங்க தங்குறாங்களா விளையாடுறது? அவங்களுக்கு ஸ்கூல் எப்படி எஜுகேஷன் இங்க? அவங்க ஏன்னா யாருமே இங்க இல்ல, அவங்க ஸ்கூல்லாம் எப்படி போறாங்களா இல்ல ஸ்கூலுக்கே போறது இல்லையா? அது 2 டைப்ஸ் ஆஃப் கேட்டகரியில இருக்காங்க. ஒன்னு வந்து ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க. சொன்ன மாதிரி அந்த வேலூருக்கு அவங்க ஸ்கூல் டைம் லீவ் டைம்னா மட்டும் அங்க இருந்து இங்க வருவாங்க. அங்க இருந்து வந்து இங்க படிச்சுட்டு போவாங்க. மத்தபடி அங்க ஹாஸ்டல்ல இல்லைன்னா தாத்தா பாட்டிஸ் அங்க இருப்பாங்க. பிசினஸ்க்காக அவங்க பேரண்ட்ஸ் மட்டும் இங்க வந்திருப்பாங்க. ஆமா, இவங்க சொந்த ஊர்ல வேலூர் தான். குறிப்பிட்ட ஒரு பகுதியில ஆமா, இங்க எல்லாமே இருக்கிறவங்க இப்போதைக்கு வேலூர் பகுதியை சார்ந்தவங்க தான் எல்லாருமே. மேக்சிமம் இருக்கிறவங்க எல்லாரும். ஒரு சில பேர் தான் வேற ஏரியா அந்த மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி ஸ்கூல் டைம் பார்ட் டைமா அந்த லீவுக்கு மட்டும் வந்துட்டு சின்ன பசங்க எல்லாம் வேலை செஞ்சுட்டு இப்ப 5ஆம் தேதி ரியோபன் ஆச்சுல்ல, அதுல மேக்சிமம் போயிட்டாங்க எல்லாரும். மீதி 1-2 பேர் இருக்காங்க. அதுவும் இப்ப நாங்க அனுப்பிடுவோம். ஏன்னா எஜுகேஷன் வந்து ரொம்ப அனுப்பிடுவோம். நாங்க இங்க தங்க வைக்க மாட்டோம். அப்படி அவங்க போகல, எங்க கூட தான் இருப்பாங்க, நாங்க வேலைக்கு அழைச்சிட்டு போனோம், எங்களால ரொம்ப முடியல, வறுமை கொட்டைக்கு கீழே இருக்கும் அப்படின்னா இங்க தங்கறதுக்கு அனுமதி இல்லை. ஏன்னா இது உருவாக்குன ஒரு நோக்கமே சொசைட்டில இந்த மக்களும் ஒரு டெவலப்புக்கு போகணும். நம்மள மாதிரி ஒரு நார்மல் பீப்புள்ஸா இருக்கணும். எல்லாரும் இவங்க நரிக்குறவர்கள், ஊசி மணி விற்கிறவங்க, கண்டதை சாப்பிட்றது, இவங்களோட கலாச்சாரம் வேற, அப்படி இப்படின்னு அந்த தாட்டை நம்ம உடைச்சி இவங்களும் சொசைட்டில நம்மள மாதிரி ஒரு ஹியூமன்ஸ் தான் அப்படின்ட்டு அவங்களை தெரியப்படுத்துறதுக்கு கல்வி ரொம்ப முக்கியம். அதனால இப்ப இருக்கிறவங்க பெரியவங்களுக்கு அது நம்மளால கொடுக்க முடியல. ஆனா அவங்க குழந்தைங்களுக்கு நம்மளால கொடுக்க முடியும். அதுக்கான ஏற்பாடெல்லாம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். எஜுகேஷன் பண்றது, இப்ப இந்த சின்ன குழந்தைங்களா இருப்பாங்கல்ல, அதுக்கு அங்கன்வாடி மாதிரி இங்கேயே செட்டப் பண்ணி வச்சிருக்கோம். போர்டு, பிளாக் போர்டு, ஒயிட் போர்டு, இந்த மாதிரி அவங்க எழுதுறதுக்கு, நம்ம எழுதி காட்டுறதுக்கு பிளாக் போர்டு, ஒயிட் போர்டு, அவங்களுக்கு அதே மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்றதுக்கு ஸ்போர்ட்ஸ் அதுவுமே நாங்க வச்சிருக்கோம். பேட்டு, கேரம் போர்டு, செஸ் போர்டு, அதெல்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுக்குறோம். சொல்லி கொடுத்துட்டு மீதி பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புற வழியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். மீதி பசங்கள்லாம் இங்கேயே இருக்க வச்சு ஒன்னொன்னா சும்மா பேசிக்ஸ் மட்டும் அதை மட்டும் நாங்க சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க கூட வேலைக்கு போறவங்க, தூக்கிட்டு போறவங்களா இருக்காங்க. ஏன்னா நம்மளால எடுத்த உடனே நாங்க சொல்ற, நம்ம என்னதான் பண்ணாலும் ஃபெசிலிட்டிஸ் அவங்களுக்கு கொடுத்தாலும் அவங்க கலாச்சாரத்தை மாற்ற முடியாது இல்லையா? கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்ப நான் அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி போர்டு எல்லாமே இங்க இருக்கு, உங்க பசங்களெல்லாம் அழைச்சிட்டு போக கூடாது, என் பொறுப்புல உங்க பசங்கெல்லாம் பத்திரமா இருப்பாங்க, அதனால நீங்க இங்கதான் விட்டு போகணும் அப்படின்னா அது சில பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சரி, ஓகே, நம்ம இங்கதான் தங்குறோம், சார் எப்பவுமே இங்க இருக்காங்க, அதனால நம்ம விட்டு போகலாம் அப்படின்ட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. குழந்தைங்களை அழைச்சிட்டு போனா அவங்க ஒரு சைடு போனா ஒரு 30 ரூபா 40 ரூபா லாபம் வருது. அது எங்களுக்கு அந்த வெறும் 30 ரூபா 40 ரூபாய்க்காக அந்த குழந்தையோட வாழ்க்கையே இவங்க வீணாக்குற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க அந்த ஒரு தாட்லயே வந்துட்டாங்கல்ல, படிக்க விட மாட்டேங்கிறாங்க யாரும், அப்படி அப்படிங்கும்போது அதை நம்ம மாத்தணும். அவங்களோட மென்டாலிட்டியை ஃபர்ஸ்ட் மாத்தினாதான் அவங்க குழந்தைங்களே நம்ம டெவலப் பண்ண முடியும். சப்போர்ட் பண்றாங்களா? அதுக்கு பாதி பேர் சப்போர்ட் பண்றாங்க, பாதி பேர் சப்போர்ட் பண்ணல. அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும். அதுக்காக தான் நம்ம இங்க இருக்கோம். அதெல்லாம் பண்ணிட்டு 4 பெட் இருக்குல்ல, இப்ப சில பேர் 2 பேர் தான் இருப்பாங்க. 2 பெட்ல ஃப்ரீயா இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வேற ஒருத்தவங்க வந்து படத்துக்கு அலோவ் பண்றாங்களா? அது அவங்க அலோவ் பண்றாங்க. அவங்க பண்றாங்க. சில பேர் குழந்தைங்க இருக்காது. ஏன்னா சில பேர் பார்ட் டைமா வேலைக்கு வரவங்களே பார்ட் டைமா இருக்காங்க. இப்ப பொங்கல் வருது இல்ல, அடிப்படையில கொடுக்கப்படுது. இதுல ஏதாவது வாங்குறீங்களா இல்ல ஏதாவது நாம்ஸ்? இல்ல அந்த மாதிரிலாம் இல்ல. இதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. அவங்க வந்து எலிஜிபிள் நரிக்குறவர்கள், அது ஒரு மெயின் ரீசன். ரெண்டாவது, அவங்களுக்கு ஏதாச்சும் ஐடென்டிட்டி இருக்கா அப்படின்னு கேட்போம். அப்படி இருந்துச்சுன்னா ஓகே, அதை அக்செப்ட் பண்ணிக்குவோம். அப்படி ஐடென்டிட்டி இல்லை, ஆனா இனிமேட்டுக்கு நாங்க இங்கதான் ஸ்டாண்டர்டா இருக்க போறோம், எங்களுக்கு எதுவும் தங்குற இடம் இல்லை அப்படின்னா அவங்க எங்க எப்படி இருக்காங்க, அவங்க பிஹேவியர், அவங்களுக்காக அவங்களால இந்த ஹோமுக்கோ இல்ல நம்ம சொசைட்டிக்கோ ஏதோ ஒரு இடையூறு வருதா, சட்டவிரோதமா ஏதாச்சும் செயல் செய்யறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு அப்படி இல்லை, ஒழுங்கா இருக்காங்க, இது அவங்க வீடு மாதிரி நினைச்சு அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இங்கேயே இருக்காங்க, ரெகுலரா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான கம்யூனிட்டி சர்டிபிகேட், ஆதார் கார்டு இல்லைன்னா ஓட்டர் ஐடி இல்லைன்னா அதுவும் நாங்க அரேஞ்ச் பண்றதுக்கு அந்த இதுக்கும் மேக்ஸிமம் அடையாளம் இல்லாதவங்க தான் வருவாங்க. இப்ப நதிக்குறவங்களுக்கு எதுவுமே இருக்காது. இப்ப வாய் வழியா என்ன வேணா சொல்லலாம்ல அவங்க.
அப்ப எந்த நம்பிக்கையில அவங்க இல்ல ப்ரூஃப் இருக்கிறவங்களும் கம்பல்சரி ப்ரூஃப் கேட்டு வாங்கி வச்சுக்குவோம். ஓகே. அப்படி இல்லாதவங்க எங்ககிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா அது அவங்க அதே மாதிரி தான் அவங்க பிஹேவியர் எப்படி அவங்க பிசினஸ் பண்றது ஃபர்ஸ்ட் டைம். ஆமா, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் தங்கி வைக்கிறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். இப்போ இது எந்த அடிப்படையில இங்க உள்ள தங்க வைக்கப்படுறாங்க தலைவர் பிரதர்? அவங்க ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி அவங்க கிட்ட இருக்குன்னா மேக்ஸிமம் ஒரு கால்வாசி பேர்கிட்ட ஐடென்டிட்டி கார்டு இருக்கும். அதை நாங்க வாங்கிக்குவோம். அந்த ப்ரூஃபை வச்சு நாங்க அவங்களை என்ட்ரி பண்ணுவோம். அப்படி இல்லாதவங்க அப்படின்னா அவங்கள உள்ளார அலோவ் பண்ணி அவங்க பிஹேவியர் எப்படி இருக்கு, அவங்க ஏதாச்சும் இடையூறு பண்றாங்களா, இல்ல இது அவங்க வீடு மாதிரி வந்து இது வரைக்கும் நீங்க ஃபில் பண்ணிருக்கிறது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் தான். அப்படின்னா முதல் வந்த பிறகு முன்னுரிமை அப்படிங்கிற மாதிரி தான். ஆமா சார். இப்ப மேல இருக்கிறவங்க நம்ம அலோவ் பண்ண முடியாது இங்க. ஆமா, அப்படிதான். இப்ப இதுல வந்து எந்த மாதிரி கேட்டகரி நிறைய பேர், ஏன்னா என்னவா சொல்றாங்கன்னா பிச்சை எடுக்கிறவங்க நிறைய பேர் வராங்க, ஊதாரித்தனம் பண்றவங்க வருவாங்க, குடிக்கிறவங்க வருவாங்க, வீணா போனவங்க வருவாங்க, விரக்தியில இந்த மாதிரி நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஓசில கிடைக்குது அதனால வரலாம் அப்படின்னு மைண்ட் தாட் உள்ளவங்க இருக்கதான் செய்வாங்க. அவங்க எல்லாம் வராங்களா? யாரு இதை பயன்படுத்துறாங்க? இல்ல இங்க வரவங்க எல்லாம் மேக்சிமம் அந்த மாதிரி ட்ரிங்கர்ஸ் இல்ல ஏதாச்சும் இடைஞ்சல் பண்றது அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. வராங்க, ஓகே, டிசிப்ளினா இருக்காங்க, சொல்றத அப்பப்ப கேட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி ஆட்கள் வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க, அவங்களுக்கு அலோடு கிடையாது. ட்ரிங்க் பண்ணிட்டு வந்தாங்க. இப்ப இங்க இருக்கிறவங்களே ரெகுலர் ட்ரிங்கர்ஸ் இல்ல, எப்பயாச்சும் ஒரு சம்டைம் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா அந்த சம்டைம்ஸும் அலோடு உள்ளார் இல்ல. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். அதுல வர்றவங்களே நன்னடத்தை பார்த்து வச்சுக்கிறது. ஆமா, இல்லன்னா நீங்க அவங்க அனுப்பிச்சிடுவீங்க. ஆமா, அப்படிதானே? ஓகே. இப்ப மத்த அந்த மாதிரி வெளியில இருந்து வேகப்பட்ட தங்குறேன் டிஸ்டர்பன்ஸ் பிரச்சனை பண்றது அந்த மாதிரிலாம் வருமா? எனக்கு இடம் வேணும் அந்த மாதிரிலாம். அதாவது அப்படி இவங்க ஆளுங்க அந்த மாதிரிலாம் வர மாட்டாங்க. இவங்க ஆளுங்க இல்ல, பொதுவா நான் கேக்குறேன். பொதுவா காமன் பீப்புள்ஸ் வருவாங்க. காமன் யங்ஸ்டர் வந்து வீட்டுக்கு போகாம நான் இங்க வந்து தங்குவேன், இல்ல ஒரு பெரியவர் வந்து தங்கலாம், யாசகம் கேட்கறவங்க தங்குவாங்க, அந்த மாதிரிலாம் வருவாங்களா? இல்ல அந்த மாதிரிலாம் வருவாங்க. என்ன சொல்லுவீங்க? டிசேபிள் பர்சன் அப்படிலாம் வருவாங்க. வயசான ஓல்டேஜ் பர்சன் அவங்களாம் வருவாங்க. அப்படிங்கும்போது அவங்க நேம், அவங்கள ஒரு போட்டோ எடுத்துக்குவோம், அவங்க டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்குவோம். இப்ப எங்களுக்கு அந்த ஜோன் இருக்குல்ல, ஜோன் 9 இல்ல நாங்க டீடைல் கலெக்ட் பண்ணிக்குவோம். நிறைய ஷெல்டர் ஹோம் இருக்கும்ல, அதுல ஒரு கனெக்டிங்ல இருப்போம். இந்த மாதிரி ஒரு பர்சன் ஓல்டேஜ் பர்சன், அவருக்கு இப்ப தங்கறதுக்கு இடம் இல்ல, அவரை பராமரிக்கிறதுக்கு ஒரு இடம் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கான ஹோம் கோஆர்டினேட்டர் யாரு, இன்சார்ஜ் யாரு அப்படின்ட்டு அதை கலெக்ட் பண்ணி அந்த குரூப்ல நாங்க அப்டேட் பண்ணுவோம். அவங்க எங்களுக்கு கால் பண்ணுவாங்க, கால் பண்ணி அந்த பர்சனை அனுப்புவோம். இன்னைக்கு காலைல கூட ஒருத்தர் வந்திருந்தாரு, ஜவஹர் ஜிலானி அப்படின்ட்டு, ஒரு ஓல்டேஜ் பர்சன், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்காட்டுக்கு அவங்க ஒய்ஃப் ஏதோ ஒரு சம் பிரச்சனையால விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால நம்ம ஹோம் பார்த்து வந்தாரு, காப்பகம்னு மொட்டையா இருந்ததுனால வந்துட்டு கேட்டாரு. அப்புறம் ஃபுல் டீடைல்ஸ் சொன்னோம், இந்த மாதிரி நரிக்குறவர்கள் சமுதாய மக்களுக்கானது, இது உங்களுக்கான ஹோம் இருக்கு ஆனா இங்க இல்ல, நான் உங்களை அங்க அனுப்புறேன் அப்படின்ட்டு. ஆமா, அதுக்கு தகுந்த டேட்டாவை நீங்க கவர்மெண்ட் கொடுக்கணும். ஆமா, இவங்க வந்தாங்க விசாரிச்சாங்க, விசாரிச்சு அந்த ஹோம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பண்ண முடிஞ்சா பண்ணணும். ஆமா, இப்ப நீ காலையில போனது நம்ம மந்தவெளியில இருக்கிற ஹோம்ல சேர்த்து விட்டோம் காலையில வந்தவர். அப்படிங்களா? ஆமா, ஹரிபிரசாத் வந்துட்டு அவரு ஹோம் கோஆர்டினேட்டர், அவருக்கு இன்ஃபார்ம் இருக்கு. எங்களுக்கு மேம் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு நாங்க கால் பண்ணி சொன்னனாலே அவங்க மற்ற டீட்டெயிலும் சொல்லிடுவாங்க. சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷெல்டர் ஹோம் அங்க இருக்கு, கோஆர்டினேட்டர் நம்பர் என்கிட்ட இருக்கு, நான் உங்களுக்கு அனுப்புறேன், அவருக்கு பேசுங்க அப்படின்ட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்து அந்த மாதிரி. இப்போ ரீசெண்டா 2 நாளுக்கு முன்னாடி ஒரு டிசேபிள் பர்சன் வந்திருந்தாரு, யங்ஸ்டர் தான், வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூக்காக வந்திருந்தார், நைட்டு மட்டும் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு வந்திருந்தாரு. அப்புறம் அவர் டீட்டெயில் கலெக்ட் பண்ணி ஜோசப்னு நினைக்கிறேன், லியோ ஜோசப் அது ஒரு நேம், அவர் ஒரு ஷெல்டர் ஹோமோட இன்சார்ஜ், அவருக்கு கான்டாக்ட் பண்ணி அவர் வந்து அப்புறமேட்டுக்கு அழைச்சிட்டு போனார் பைக்ல. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து எத்தனை நாள் ஆகுது இதுங்களா? போன மாசம் 22/12. சரி, இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது. எல்லாருமே வராங்க, எல்லா டேட்டாவும் நீங்க வச்சிருக்கீங்க. ஆமா, முடிஞ்சவங்களுக்கு நீங்க அலோவ் பண்றீங்க. சரி, இப்போ வந்து இவ்வளவு பேர் இங்க இருக்கிறாங்க, இதுல வந்து இந்த சாதி மத பிரச்சனை, இந்த வேறுபாடு பிரச்சனை, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ், இதை வந்து இந்த மக்கள் எப்படி அணுகுறாங்க, கடைபிடிக்கிறாங்க? அந்த மாதிரி இப்ப பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்களா? எந்தெந்த கேட்டகரியில இருக்கிறாங்க? மதங்கள்ல இருக்கிறாங்களா? வேறு மதங்கள், வேறு சாதிகள். இப்ப இங்க கூட ஒரு போட்டோ இருக்குது, அதெல்லாம் எப்படி இருக்குது? அதெல்லாம் எப்படி அவங்க அணுகுறாங்க? இங்க இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி காஸ்ட், அவங்களுக்குள்ளார பிரிவினை அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு இங்க வந்து யாருமே இல்ல. இப்ப இங்க இயேசுநாதர் போட்டோ இருந்தாலும் அங்க சாய்பாபா போட்டோ இருக்கும். ஆனா 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க, ஃபுட் எல்லாம் ஷேர் பண்ணிக்குவாங்க. இவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா அவங்க வருவாங்க, வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டு அவங்க கேட்கறதுக்கு மலைச்சிக்கிட்டாலும் அவங்க வந்து இவங்களுக்கு இப்பதான் வந்தாங்க, இவங்களுக்கு இன்னும் வாட்டர் பாட்டில் தரல அப்படின்ட்டு அவங்க வந்து கேட்பாங்க. இவங்க ஒற்றுமையா தான் இருக்காங்க. இவங்களுக்குள்ளார சாதியா அந்த மாதிரி ஏதாவது கரைச்சல்கள், உரசல்கள் ஏதாவது அந்த மாதிரிலாம் இல்ல. டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், இப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் ஒன்னா இருக்கிறாங்க, ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், ஒரு கருத்து வேறுபாடு,
அது இது பாட்டு கேட்க கூடாது அந்த மாதிரி ஏதாவது சலசலப்புகள் எதுவுமே இல்ல இது வரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இல்லாம ஒன்னாதான் இருக்கிறாங்க. ஒன்னாதான் இருக்கு. எல்லா மக்களும் எல்லா சாதியும் எல்லா அந்த மாதிரி ஒன்னாதான் இருக்கிறாங்க. ஒன்னாதான் இருக்காங்க. ஓகே, இப்ப இவங்களே இப்ப எல்லாருமே இதெல்லாம் வச்சிருக்கிறது கூட நடிகை குரல்கள் தானே? ஆமா. அப்படியா? அதுலயும் அவங்க வேறு மதங்கள் அந்த மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச கடவுளை கும்பிடுறாங்க. கும்பிடுறாங்க, அவ்வளவுதான். அதுக்காக இவங்க அந்த கடவுளை கும்பிடுறாங்க, அவங்க அந்த கடவுளை கும்பிடுவாங்க. பேசாம இந்த மூஞ்சி சுழிச்சிட்டு அந்த மாதிரிலாம் இல்ல. எல்லாருமே அவங்க அதாவது சொல்ல போனா இங்க இருக்கிற மொத்த குடும்பமும் ஒரே குடும்பம் மாதிரி தான் எல்லாரும். ஒரு சமத்துவபுரம் மாதிரி தான் இருக்கு. ஆமா, ஒரு கம்யூனிட்டி ஹால்னு சொல்லுவாங்க. ஆமா, ஒரு கனவு அது. கம்யூனிட்டி ஹால் இப்படி நிறைய இருக்குது. ஆமா இல்லையா? கண்டிப்பா. இப்ப இங்க சமைக்கிற சாப்பிடுற இடம் எங்க இருக்குது? சாப்பிடுறதெல்லாம் அங்கேயேதான் உள்ளார. சாப்பாடு நம்ம கார்பரேஷன்ல இருந்து வெளிய இருந்து வர்றதா. ஆமா, வெளிய இருந்து வர்றதா. இங்க சமைக்கிறது அந்த மாதிரி இங்கே சாப்பிட்டுக்குவாங்க. வெளியும் அங்க ஹால் மாதிரி வராண்டா மாதிரி இருக்கும். நைட் டைம் வந்து பசங்க விளையாட விட்டுட்டே ஊட்டி விடுறது, அப்படியே அவங்களும் சாப்பிட்டுக்கிறது அந்த மாதிரி தான். இப்ப இங்க வந்தவங்க எப்படி பழகுறாங்க உங்கள்ட்ட? அவங்களுக்குமான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது? நீங்க சொல்றதை கேக்குறாங்களா? இப்ப கண்ட்ரோல்டா இருக்கிறது இல்ல அவங்க இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது? இல்ல அவங்க ஏதாவது சத்தம் போடுறாங்க இல்ல பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு எதாவது இருக்குதா? அப்படிலாம் இல்ல. இவங்க நார்மலாவே கொஞ்சம் சத்தமா பேசுற மக்கள் தான். ஏன்னா நார்மலா நம்மள மாதிரி இந்த பொறுமையா பேசணும், இல்ல சத்தமா பேசுற இடத்துல மட்டும் சத்தமா பேசணும் அப்படின்னு அந்த ஒரு வேறுபாடு இவங்களுக்கு அப்படிலாம் இல்ல. இவங்க நார்மலாவே சத்தமா தான் பேசுவாங்க. அவங்க நேச்சுரலே தான். இவங்க சண்டை போடனாலும் அதே சவுண்டு தான், நார்மலா சந்தோஷமா பேசினாலும் அதே சவுண்டு தான். அதனால அது ஒன்றும் பிரச்சனையா எனக்கு தெரியல. வந்த ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா அதுதான் அவங்க பிஹேவியரிங் போது அந்த ஒரு விஷயத்துல பிரச்சனை இல்லாம இருக்கு. ஆனா அவங்க பிஹேவியர் அப்படிங்கும்போது நம்மள மாத்திக்கணும், நம்மள சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப நீ இவ்வளவு பக்குவமா பேசுறீங்க, சின்ன வயசு உங்களுக்கு இவ்வளவு பக்குவமா ஹேண்டில் பண்றீங்க. ஏன்னா இருக்கிறதே பெரிய பிரச்சனை மனிதர்களை ஹேண்டில் பண்றதுதான். இவ்வளவு பேரை இந்த மக்களை ஹேண்டில் பண்றீங்க. உங்களுக்கு எப்படி இருக்குது? எப்படி நீங்க இந்த பக்குவத்துக்கு நீங்க முதல்ல வந்தீங்க? நான் ஒரு சோசியல் ஒர்க்கர். MSW முடிச்சுதான் இங்க வேலைக்கு வந்திருக்கேன். அப்படியா? ஆமா. என்னோட ஃபீல்டு ஓரியன்டா தான் ஜாபுக்கு வந்திருக்கேன். இது நான் விருப்பப்பட்டு வந்திருக்கேன். என் ஃபீல்டு வழியா தான் நான் போகணும் அப்படின்னு தான் நான் இந்த மாதிரி வழிதான். மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க். ஆமா. எங்க படிச்சீங்க? திருச்சி. பேரு? சஞ்சீவ்குமார். சொந்த ஊர் உங்களுக்கு? பெரம்பலூர். ஓகே. அங்கேருந்து இந்த ஒர்க் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ இது பர்சனல் கொஸ்டின். இது சோசியல் ஒர்க்கரா இந்த திட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு எப்படி தோணுது இந்த திட்டம்? இந்த திட்டத்தை பத்தி பாத்தீங்கன்னா சொசைட்டில யாருன்னு இல்லை, நம்பன்னு இல்லை, யாரா இருந்தாலும் ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு வராங்கும் போது அது நமக்கு சொசைட்டி டெவலப்மெண்ட் ஆனாலே அது நம்ம டெவலப்மெண்ட் ஆன மாதிரி தானே. அதனால இப்ப நம்மள எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஏதோ ஒரு விதத்துல இன்னும் ஒரு சர்டிஃபிகேட் மூலியமா நமக்கு ஒரு சில ஃபெசிலிட்டிஸ், இடஒதுக்கீடு, கோட்டா அப்படின்னு நிறைய சொல்லிக்கிறோம். அதனால நமக்கு ஒரு நல்லது எஜுகேஷன் இந்த மாதிரிலாம் கிடைக்குது, லோன் இந்த மாதிரி. ஆனா அந்த சர்டிஃபிகேட்டே இவங்களுக்குலாம் இல்லாமல் இருக்கும்போது இவங்களுக்கு எதுவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுத்து அந்த ஃபெசிலிட்டியும் பத்தாம அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டும் ரெடி பண்ணி கொடுத்தோம்னா இந்த சொசைட்டில இருந்து வாழ்க்கை தொடங்கும். ஐடென்டிட்டி இல்லாதவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்குற மாதிரி, அந்த ஐடென்டிட்டி இருந்தா போதும். அவங்களுக்கு ஒன்னொன்னும் ஓட்டுரிமை எல்லாமே அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி. அப்ப சொசைட்டில நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஈக்குவாலிட்டி ஒன்று வந்துடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்து போனா எல்லாரும் ஓட்டர்ஸ் அப்படின்ட்டு சிம்பிளா சொல்லிட்டு போயிடலாம். இப்ப இவங்களுக்கு ஓட்டர்லாம் இருக்கலாம் கிடையாது. இப்ப இருக்கிறவங்களுக்கு முக்காவாசி பேத்துக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது அப்ளை பண்றது அது இங்க வாட்ச் பண்ணி அப்ளை பண்றதும் நாங்க பாத்துக்கிறோம். புது வாழ்க்கை மாறப்போகுது. ஆமா, சேஞ்ச் அடுத்த தலைமுறைக்கு ஒரு சேஞ்ச் கிடைக்கும் கண்டிப்பா. அப்புறம் இந்த வயசுல இவ்வளவு பக்குவமா இங்க இருந்து இந்த வேலையை பாக்குறதுக்கு இப்போதைக்கு என்னால கைதான் கொடுக்க முடியும். இல்ல, ஓகே, ரொம்ப நன்றி. நீங்க இந்த வேலையை செய்யறதுக்கு. ஏன்னா இந்த வயசுல எல்லாம் இப்ப டியோ ஓட்டிட்டு என்னது KTM அது பட் நம்ம நிறைய இறப்பு செய்திகள் எல்லாம் கேள்விப்படுறோம். அந்த நேரத்துல பொறுப்பா பக்குவமா இவ்வளவு முதிர்ச்சியோட இவ்வளவு அனுசரணையோட இந்த மக்களை அணுகி ஒரு சர்வீஸ்மேன் இருக்குல்ல, அதுக்கு ரொம்ப பிக் சல்யூட். தேங்க்ஸ் ஃபார் ஜாப். உங்களோட பங்களிப்புக்கு அரசுக்கும் நீங்க பங்களிக்கிறீங்க, சமுதாயத்துக்கு பங்களிக்கிறீங்க, சமுதாய மாற்றத்துக்கு நீங்க பங்களிக்கிறீங்க. ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ.